இந்த தீர்ப்பில் உள்ள தண்டனைகள் குறிப்பு பலருக்கும் குழப்பம் ஏற்படுவது இயல்புதான். குறிப்பாக மரண தண்டனையுடன் சேர்த்து இத்தனை ஆண்டுகள் சிறை என்று அறிவிப்பதன் சட்டப்பூர்வமான விளக்கம் இதோ. 1. மரண தண்டனை டெத் சென்டென்ஸ். மரண தண்டனை என்பது ஒரு குற்றவாளிக்கு வழங்கப்படும் மிகக் கடுமையான தண்டனை. நீதிமன்றத்தின் இந்த உத்தரவுப்படி குற்றவாளி தூக்கிலிடப்படுவார். இந்த வழக்கில் இரட்டை மரண தண்டனை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது தந்தை மற்றும் மகன் என 2 பேர் கொல்லப்பட்டதால் ஒவ்வொரு கொலைக்கும் தனித்தனியாக மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2. 21 ஆண்டுகள் சிறை பிரிசன் டேர்ம். மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் போது ஏன் சிறை தண்டனை வழங்கப்படுகிறது என்ற கேள்வி வரலாம். இதற்கு 2 முக்கிய காரணங்கள் உண்டு. 1. குற்றங்களின் வகை. இந்த காவலர்கள் மீது கொலை பிரிவு 302 தவிர கூட்டுச்சதி, பொய் சாட்சி உருவாக்குதல், ஆவணங்களை அழித்தல் மற்றும் சட்டவிரோதமாக சிறை வைத்தல் போன்ற பல பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 21 ஆண்டுகள் என்பது அந்த பிற குற்றங்களுக்காக, அதாவது கொலை தவிர்த்த மற்ற சட்டமீறல்களுக்கு வழங்கப்பட்ட மொத்த தண்டனையாகும். 2. மேல்முறையீடு. ஒருவேளை குற்றவாளிகள் உயர்நீதிமன்றத்திலோ அல்லது உச்சநீதிமன்றத்திலோ மேல்முறையீடு செய்து அங்கு மரண தண்டனை குறைக்கப்படும் பட்சத்தில், எடுத்துக்காட்டாக ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டால், அவர்கள் இந்த 21 ஆண்டு சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும். சட்ட நடைமுறை. பொதுவாக இதுபோன்ற பெரிய வழக்குகளில் அனைத்து தண்டனைகளும் ஏககாலத்தில், அதாவது சைமல்டேனியஸ்லி அனுபவிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் கூறும். ஆனால் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் வரை அவர்கள் இந்த சிறை தண்டனையை அனுபவிப்பார்கள். சுருக்கமாக சொன்னால், மரண தண்டனை என்பது அவர்களின் உயிருக்கு தரப்பட்ட தண்டனை. சிறை தண்டனை என்பது அவர்கள் செய்த மற்ற முறைகேடுகளுக்கு தரப்பட்ட தண்டனை. இந்த தீர்ப்பில் உள்ள தண்டனைகள் குறிப்பு பலருக்கும் குழப்பம் ஏற்படுவது இயல்புதான். குறிப்பாக மரண தண்டனையுடன் சேர்த்து இத்தனை ஆண்டுகள் சிறை என்று அறிவிப்பதன் சட்டப்பூர்வமான விளக்கம் இதோ. 1. மரண தண்டனை டெத் சென்டென்ஸ். மரண தண்டனை என்பது ஒரு குற்றவாளிக்கு வழங்கப்படும் மிகக் கடுமையான தண்டனை. நீதிமன்றத்தின் இந்த உத்தரவுப்படி குற்றவாளி தூக்கிலிடப்படுவார். இந்த வழக்கில் இரட்டை மரண தண்டனை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது தந்தை மற்றும் மகன் என 2 பேர் கொல்லப்பட்டதால் ஒவ்வொரு கொலைக்கும் தனித்தனியாக மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2. 21 ஆண்டுகள் சிறை பிரிசன் டேர்ம். மரண தண்டனை விதிக்க